எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது டமாட்டா சட்னி. இந்த சட்னி வந்துட்டு பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸுங்க. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் தட்டை இட்லிக்கு வச்சு தருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி நான் பேன் வச்சுட்டேங்க. அதுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய். 2 ஆனியனுங்க பெருசு பெருசு கட் பண்ணி வச்சுருக்க போட்டுக்கிறேன். அஞ்சு பச்சை மிளகாங்க, 5 பல்லு பூண்டு, கருவேப்பிலை. இப்போ இது கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கிட்டுங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் பாருங்கள், நான் 1/2 கிலோ தக்காளி போட்டுக்கிறேன். சட்னிக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துனோம்னா டொமேட்டோ நல்லா வெந்துடும். இது நல்லா ஒரு 1.5-2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. நல்லா கொஜ்ஜு மாதிரி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் பாருங்கள், மல்லி இலை போட்டுக்கலாம். புதினா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அது வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மெல்லு இருக்கும், பச்சை வாசனை இருக்கும். இந்த சட்னிக்கு வந்துட்டு பச்சை மிளகா தாங்க போடணும். காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. புதினா வேணுன்றவங்க சேர்த்திக்கோங்க. புதினா போட்டு அரைச்சா நல்லா இருக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு தான் அரைப்பாங்க. வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. ஆயிடுச்சுங்க, இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் ஆறிடுச்சுங்க. இப்போ ஜாரில் போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் சீரகம், உடச்சக்கல்ல மாவுங்க 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம கடலை அப்படியே போட்டோம்னா நமுத்திடும், அரையாது. டொமேட்டோலாம் ஜல்தி அரைஞ்சிடும். அதனால கடலை வந்துட்டு பொடி பண்ணி நான் போட்டிருக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சட்னி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம கடலை போட்டோம்னா கடலை அப்படியே நின்றுடும். அதனால தான் நான் கடலை பொடி பண்ணி போட்டேன். இந்த சட்னி வந்து தண்ணி போடாமல் தாங்க அரைக்கணும். இது வந்துட்டு 1 வாரம் வரைக்கும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா, வெளியே வச்சாவே 2 நாள் இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு சட்னி. நான் இட்லி சுட்டு வச்சுருக்கேன், தட்டு இட்லி. அது கூட வெண்ணெய் வச்சு கொடுப்பாங்கங்க. நானும் வெண்ணெய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.